Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம யோசேப்பை பற்றி பார்த்துட்டே வரோம் இல்லை? இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், கானான் தேசத்தில் ரொம்ப பஞ்சம். அதனால் எகிப்தில் தான் ரொம்ப தானியம் இருக்குது. நம்ம போன கதையில் பார்த்தோம்ல, 7 வருஷத்துக்கு வேண்டிய எல்லா ஆகாரங்களும் அங்கே சேர்த்து வச்சாங்க. அதுக்கு உதவியாக இருந்தது யோசேப்புன்னு பார்த்தோம்ல. இப்போ யாக்கோபு சொல்கிறாரு, நீங்கள் எகிப்தில் போய் தானியம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, உடனே 10 சகோதரர்கள் வேண்டிய பணம் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒட்டகத்தில் போயிட்டே இருக்கிறாங்க. தானியம் வாங்குறதுக்கு எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு வந்தோடனே அப்போ யார் அதிபதி? யோசேப்பு தான் அதிபதி. ஆனால் யார் இவங்களுக்கு தெரியாது. உடனே நேரே போய் அப்படியே யோசேப்பு காலில் விழுறாங்க. அப்படியே பணிந்து, ஐயா, எங்கள் தேசத்தில் ரொம்ப பஞ்சமாக இருக்குது, எங்களுக்கு வேண்டிய உணவை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே யோசேப்பு கொஞ்சம் கோவப்பட்டு, நீங்கள் தானியம் வாங்க வரல, எங்கள் எகிப்து தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது, வேவு பார்க்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே கத்துறாரு. இவங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க சகோதரர்கள் சொல்கிறாங்க, ஐயா, எங்கள் அப்பா பேர் யாக்கோபு, எங்கள் அப்பாவுக்கு 12 பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளை காணாமல் போயிட்டான். கடைசி பையன் எங்கள் அப்பாவுக்கு பெஞ்சமின், அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால அவன் எங்கள் அப்பாவோடு இருக்கிறான். நாங்கள் 10 பேர் உங்கள்கிட்ட தானியம் வாங்க வந்தையா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், அப்படி எங்களுக்கு தானியம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்ட உடனே யோசேப்பு சொன்னான், பார்த்தீங்களா, நான் சொன்னது உண்மை தானே, அப்போ நீங்கள் வேவு பார்க்க தானே வந்தீங்க, இப்போ உங்கள் கடைசி தம்பி பெஞ்சமின் வரலைன்னா உங்களுக்கு தானியம் தரமாட்டேன்னு சொல்லி 3 நாள் எல்லாரையும் பிடிச்சி காவலில் வச்சுட்டான். அப்போ 3 நாள் உட்காந்து யோசிக்கிறாங்க, ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிறாங்க. பார்த்தியா, நம்ம ஒரு நாள் நம்ம சகோதரனை தூக்கி குழியில் போட்டோம் இல்லை, இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அந்த பாவத்தை தான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க உள்ள பேசிகிட்டே இருக்காங்க. இந்த சத்தம் யாருக்கு கேட்டது? யோசேப்பு கேட்டது. உடனே அவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு யோசேப்புக்கு. சரி இவங்களுக்கு தானியம் கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டான். ஒரு கண்டிஷன், உங்களுக்கு வேண்டிய தானியத்தை நான் இப்போ தர்றேன், ஆனால் கடைசி தம்பி பெஞ்சமினை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும், அது வரைக்கும் உங்களில் யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கோன்னு சொன்னோன்னே ரொம்ப குழம்புறாங்க. அப்படியே யோசேப்பிட்ட மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க, ஐயா, எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச பையன் கடைசி பையன் பெஞ்சமின் தான், ஒருவேளை அவன் இல்லைன்னா எங்கள் அப்பா நிறைய மயிரோடே பாதாளத்துக்கு போயிடுவாங்க ஐயா, நீங்கள் எப்படியாவது அனுமதி கொடுங்க அப்படின்னா முடியவே முடியாது, உங்களில் யாராவது இங்கே இருக்கட்டும், அப்போ தான் தானியம் தருவேன்னு சொன்னோன்னே சிமியோன் அங்கே உட்கார வச்சுட்டு தானியத்தை வாங்கிட்டு நேரே வீட்டுக்கு போனாங்க. மறுபடியும் எல்லாரும் சாப்பிட்டாங்க. மறுபடியும் தானியம் வேணும். யோசேப்பு என்ன சொல்லியிருந்தான்? பெஞ்சமின் கூட வரலைன்னா தானியம் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க அப்பா யாக்கோபிட்ட சொன்னாங்க. யாக்கோப் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனால் அதில் எப்படியாவது பெஞ்சமினை நம்ம கூட்டிகிட்டு போகலன்னா தானியம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே யூதா தலையிட்டு, அப்பா, நான் எப்படியாவது நான் பெஞ்சமினோட தான் திரும்பி வருவேன்னு சொல்லி அப்பாவிட்ட சில ஆலோசனைகள் சொல்லி யூதா பெஞ்சமினை கூப்பிட்டுட்டு மறுபடியும் எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க, 11 பேராக போகிறாங்க. அங்கே போனோடனே பென்யமீனை பார்த்த உடனே யோசேப்பு அப்படியே ரொம்ப மனதுருகிட்டாரு. அதுக்கப்புறம் வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. மூட்டை நிறைய தானியங்களை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு யோசேப்பு என்ன பண்ணார் தெரியுமா? மறுபடியும் இவங்க உண்மையாக இருக்கிறாங்களா, மறுபடியும் இவங்க பொய் சொல்லுவாங்களா, மறுபடியும் இவங்க சகோதரர்களுக்கு துரோகம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பென்யமீன் மூட்டை இருக்குதுல்ல, அந்த தானியத்துக்குள்ளே அந்த பானை பாத்திரம், அதாவது யோசேப்பு சாப்பிட்ற பாத்திரத்தை உள்ளே வச்சு கட்டி அனுப்பிட்டாங்க. இவங்க கொஞ்சம் தூரம் போனோடனே யோசேப்பு சொன்னார், மறுபடியும் எல்லாரையும் அனுப்பி நீங்கள் அவங்கள போய் பிடிங்க, அவங்க சாக்கு மூட்டையை டெஸ்ட் பண்ணுங்க, நீங்கள் இந்த மாதிரி எஜமானுடைய பானை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே இவங்க பின்தொடர்ந்து போனாங்க. எல்லாரையும் ஸ்டாப் பண்ணாங்க. நீங்கள் தானியம் வாங்க வந்தவங்க, நீங்கள் என்ன அநியாயம் செய்தீங்க, எஜமானுக்கு பானை பாத்திரத்தை எடுத்துகிட்டு போனோன்னு சொன்னோன்னே, ஐயா இல்லையா, நாங்கள் ஒன்றுமே செய்ய இல்லையா, எங்கள் ஊரில் ரொம்ப கஷ்டம், வறுமை, அதுக்காக தான் நாங்கள் அங்கே வந்தோம், நாங்கள் அப்படிப்பட்ட வீணான காரியத்தை செய்வோமா அப்படின்னு சொன்னோன்னே அப்போ எல்லாருக்கும் மூட்டையை அவருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்ததில் பென்யமீன் மூட்டையில் பானை பாத்திரம் இருக்குது. உடனே ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க. கடவுளே, என்ன இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, ஒரு சகோதரனுக்கு
ஒரு சின்ன அநியாயம் செய்ததுனால இவ்வளவு சோதனை அப்படின்னு சொல்லி கடைசியில் மறுபடியும் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எய்த்துக்கே கூட்டிகிட்டு போனாங்க. மறுபடியும் அவங்க டெஸ்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணாங்க, திருப்பி தானியத்தோட அனுப்புனாங்க. தம்பி தங்கச்சி, இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் இல்லை, சகோதரனுக்கு ஒரு தீங்கு செய்யும்போது எவ்வளவு சோதனைகளை தாங்க வேண்டிய இருக்கிறது. நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யக்கூடாது. சரியா? சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. மறுபடியும் சேர்ந்து சொல்லுவோமா? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கலாத்தியர் 6:7. ஜெபிப்போமா? கண்களை மூடி கை கூப்புவோமா? அன்புள்ள இயேசப்பா, யோசேப்புக்கு எவ்வளவு தீங்கு செய்த போதிலும் ஆண்டவரே, அவனை எகிப்து தேசத்தில் உயர்த்தி தன்னுடைய சொந்த சகோதரர்களை போஷிக்கும்படியாய் கொடுத்த கிருபைக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் யோசேப்பை போல மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல பிள்ளைகளை வளர நீர் கிருபை தர வேண்டும் என்று அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். பாய்.